எனக்கு இந்த கோத்திரம் அது இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. எங்க சாந்தி சித்தி கொஞ்சம் அந்த காலத்து ஆளு. யூ நோ வாட் ஐ மீன். எனக்கு என்னமோ எங்க 2 பேர் பத்தின கதைய ஒரு தடவை நான் சொல்லி நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். சஞ்சனா உங்ககிட்ட எவ்வளவு சொன்னா சொல்லலன்னு எனக்கு தெரியல. ராதா ப்ளீஸ், நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நடந்து முடிஞ்ச எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம். சரி விடுங்க, கோத்திரம்லாம் இல்லைன்னா என்ன பெரிய விஷயம். நான் சாந்தி சித்தி கிட்ட சொல்லிடுறேன். இந்த கோத்திரம்லாம் இல்லாமலே பொருத்தம் பார்க்க வேண்டியதுதான். தீபக் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு தான் பிறந்தான். ஏப்ரல் 5ஆம் தேதி. குட், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே போதும். நான் 2-3 நாள்ல ஜாதகத்தை ரெடி பண்றேன். அப்புறம் நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல எதுக்கு சொல்றேன்னா, தீபக் முதல்ல அவன் சொந்த கால்ல நிக்கட்டுமே. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அது நல்லா இருக்கும் இல்லையா? Now this is what I like about the Kashyap family. எல்லாத்துலயுமே எவ்வளவு யோசிச்சு முடிவெடுக்கிறீங்க. அங்க பாத்தியா புது ஹீரோயின் நல்லா இருக்கால? அவங்க என்னோட ஒய்ஃப். ஒய்ஃபா? என்னடா சொல்ற நீ? டேய், அவ பேரு சுவானா கஷ்யப். ஆமா, சீரியல்ல அவ பேரு கௌரி, ஆனா உண்மையான பேரு சுவானா கஷ்யப். சார், உங்க ஒய்ஃபா அவங்க? ஆ, வாவ், எவ்வளவு அழகழகான புடவை கட்டுறாங்க அவங்க. இவ்வளவு அழகான புடவையை எங்க வாங்குறாங்க அவங்க? சாரிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்ன சார் பேசுறீங்க? இது கூடவா உங்களுக்கு தெரியாது? ஹேய், முதல்ல சீரியலை பாருங்கப்பா. அதை விட்டுட்டு சாரிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா எனக்கு? இப்போ இப்போ கேட்க முடியாது, அவங்க ஷூட்டிங்ல இருப்பாங்கல்ல. என்னடா ரொம்ப பந்தா காட்டுற, அழட்டிக்கிற? பின்ன இல்ல, இல்ல. அல்டிகாம என்ன பண்ணுவாரு? சீரியல்ல நடிக்கிற ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆச்சே. செலிபிரிட்டி யூனோ. இஷான், பேச்சே இல்ல, எங்களுக்கு பார்ட்டி வேணும். என்னடா பாக்குற? பேர் வாங்கி குடுறா. பீர் என்ன, நான் உங்களுக்கு ப்ராப்பர் டின்னருக்கே அரேஞ்ச் பண்றேன். சார், எனக்கு சுகனா மேடமோட ஒரு போட்டோ எடுக்கணும் சார், ப்ளீஸ் சார். எடுத்துடலாமே. தேங்க் யூ சார். இப்ப சரியா வருது பாத்தியா? ஆமா. ராதா வந்துட்டியா? எங்க போயிருந்த? வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம போயிட்ட? தீபக் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். அந்த பணத்தை வச்சு சஞ்சனாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போனேன். ஓ, இந்த வீட்டு மாமியாருங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கீங்க. பெரிய மம்மி, சஞ்சனா கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு இன்னும் வரக்கூட இல்ல. அதுக்குள்ள ராதாத்த கிளம்பிட்டாங்க மருமகளுக்கு பரிசா வாங்கி குவிக்கிறதுக்கு. நிஷா, எனக்காக சூடா டீ போட்டு கொண்டு வாயேன். கொண்டு வரேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்க? காட்டு. அப்புறமா காட்டுறேன். பெரிய நீ சஞ்சனா அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த கவலை எல்லாம் போயிருச்சு. அவர் எங்க பார்த்த? அவர்தான் வீடு வரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டாரு. வந்தாரா? ஏன் வீட்டுக்குள்ள வரல? இல்ல, அவசரமா போகணும்னு கிளம்பி போயிட்டாரு. அப்படியா? சரி, என்ன சொன்னாரு? தீபக் சஞ்சனா கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவங்க வீட்ல 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் பாக்குற அளவுக்கு போயிட்டாங்க. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ரொம்ப பெருந்தன்மையான மனுஷமா அவரு. டன் டடாய். சுட சுட டீ ரெடி. இந்தாங்க பெரிய மம்மி, இந்தாங்க ராதாத்த. ஆமா, ஏன் இன்னும் டிவி ஆன் பண்ணவே இல்ல? சுகானாவோட சீரியல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல. எங்க ரிமோட் எங்க போச்சு? அங்க இருக்கு பாரு. எங்க அங்க பாரு, அந்த பக்கம். இதோ இருக்கு. போடு போடு போடு. இந்த ராணு எங்க போனா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டானது. சின்ன மம்மி வாங்க, சீரியல் ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரம் வாங்க. எனக்கு கொஞ்சம். என்ன சின்ன மம்மி நீங்க வாங்க வாங்க. நேத்து எபிசோட்ல இந்த சீன்ல தானே முடிச்சாங்க. இல்ல இல்ல, இப்பதான் வருது. ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு.